ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு சிம்பிளான ரெசிபி தான். பட் வந்து டேஸ்ட் வந்து அல்ட்டியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு எல்லாருமே ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது எப்படின்னா வந்து ரொம்ப சிம்பிள் தான். சிம்பிள் அண்ட் குயிக் ரெசிபி இது. ஃபஸ்ட் வந்து பருப்பு நல்லா கழுவிட்டு அதில் வந்து வெங்காயம், தக்காளி, காஞ்ச மிளகா போட்டிருக்கோம், பூண்டு போட்டிருக்கோம், பெருங்காயமும் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா குக்கரில் வந்து ஒரு 4 விசில் போட்டு வேக வச்சுக்கோங்க. ரொம்ப குழஞ்சி வந்துட்டாலும் டேஸ்ட் நல்லா இருக்காது. ஓரளவுக்கு நல்லா கொஞ்சம் அப்படி இருக்கணும் நல்லா. அதை வந்து சட்டியில் வெந்துட்ட பிறகு சட்டியில் போட்டு கல் உப்பு போட்டு நல்லா கடைஞ்சிக்கோங்க. சட்டி இல்லைன்னா குக்கர்லேயே கூட கடைஞ்சிக்கோங்க. நல்லா கடைஞ்சி இந்த மாதிரி கடைஞ்சிருக்கணும். கடைஞ்சதுக்கப்புறம் சிம்பிளான தாளிப்பு, எண்ணெய், கடுகு, காஞ்ச மிளகா போட்டு வெங்காயம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு கருவேப்பிலை போட்டு அதுலேயே இந்த கடைஞ்ச பருப்புலேயே வந்து எல்லாத்தையும் கொட்டி அந்த தாளிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதுலேயும் வந்து நல்லா கொஞ்சம் கடைஞ்சிருக்கணும். அதுதான் வந்து டேஸ்ட் கொடுக்கும். நெக்ஸ்ட் வந்து அந்த பருப்பு வேக வச்சது பார்த்தீங்களா, அதில் வந்து தண்ணி ஊற்றிருக்கோம் நாங்கள். உங்களுக்கு சப்போஸ் பருப்பு தண்ணியாக இருந்தாலும் நல்லா அதை இருத்துட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் கடையணும். அந்த தண்ணி இருந்ததுன்னா அதை வந்து தாளித்த கடாயில் ஊற்றிட்டு கொத்தமல்லி போடுங்க, முக்கியமான குறிப்பு. ஏன்னா அது வந்து டேஸ்ட் கொடுக்கும். அதெல்லாம் போட்டு நல்லா கொதித்த உடனே அதிலே போட்டு நல்லா கடைஞ்சிக்கணும். நல்லா அலசிட்டு நம்ம எடுத்து சர்வ் பண்ணலாம். டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து புளி வந்து போட்டிருக்கணும் வேகும்போது. அதை நான் சொல்ல மறந்துட்டேன், சாரி. ஓகே, பாய்.